ஓம் சாந்தி. இருபத்தாறு 4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா வந்து முரளி சொல்றாரு. இறைமானவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள். பாபா சொல்றாரு, நீங்க சரீர நிர்வாகத்திற்காக நீங்க கர்மம் செஞ்சுட்டு இருந்தாலும் பாபா நினைவுல முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருங்க. எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கின்றீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடையலாம் பாபா சொல்றாரு. இந்த படிப்பை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி வந்து, குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது? பாபா கேக்குறாரு. பதில் வந்து, கடினமான பாடம் எதுக்கு பதில் சொல்றாரு. இந்த படிப்பில் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கி கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடம். இப்ப நம்ம ஆத்மா சகோதரன்ற பார்வையை உறுதியாக்கி கொள்றதுதான் எல்லாத்தோட உயர்ந்த பாடம்ன்றார் பாபா. பாபா ஞானத்தின் 3வது கண் கொடுத்துள்ளார். பாபா நமக்கு ஞானத்தோட 3வது கண் கொடுத்திருக்காரு. அந்த கண்ணினால் ஆத்மா சகோதரன் பாருங்கள்ட்டு பாபா சொல்றார். கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது. கண்களால எதனா ஒரு பிரச்சனை வந்துரும், அதனால முன்னேற்றம் குறையும். அதான் பாபா சொல்றாரு. அப்ப அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம்ன்றார். எந்த தேகதாரின் பெயர் உருவத்திலும் புத்தி போகவே கூடாதுன்றார் பாபா. புத்தியில் சிறிது கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாது. இப்ப தேகதாரியோடைய இதுல போயிடக்கூடாது, பெயர் உருவத்துல புத்தி போகக்கூடாது, சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாதுன்றார். இதுதான் கடினமான முயற்சி, உழைப்புன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பாடத்தில் தேர்ச்சி அடையக்கூடியவர்களே உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள். அப்ப இந்த பாடத்துல தேர்ச்சி அடையக்கூடியவங்க தான் உலகத்துக்கு அதிபதி ஆவாங்கன்றார் பாபா. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஒவ்வொரு விஷயமும் எல்லைக்குட்பட்டதாகவும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது அப்படின்ட்டு புரிய வைக்கிறார் நமக்கு. எவ்வளவு காலம் நீங்கள் எல்லைக்குள் இருந்தீர்கள் பாபா சொல்றார். இப்ப நீங்க வந்து எல்லைக்குள்ள இருந்தது எவ்வளவு காலம்? நம்ம அரைக்கல்பம் எல்லைக்குட்பட்டு வாழ்ந்தோம். அதுக்கு அரைக்கல்பம் வந்து எல்லையற்ற ராஜ்யம் செஞ்சோம். அதான் பாபா சொல்றார். நீங்க எவ்வளவு காலம் நீங்க எல்லைக்குள்ள இருந்தீங்க, இப்போது எல்லைக்கு அப்பால் இருக்கிறீர்கள்ட்டு பாபா சொல்றார். உங்களுடைய படிப்பு எல்லையற்றது. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறது எல்லையற்ற படிப்பு, எல்லையற்ற தந்தைகிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றார். எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு இதுன்ட்டு பாபா சொல்றாரு. இதை விட பெரிய படிப்பு வேற எதுவும் இல்லை. இப்ப பாபா கொடுக்குற இந்த படிப்பை தவிர வேற எந்த படிப்பும் பெரிய படிப்பு இல்லை. யார் படிப்பு கற்றுத் தருகிறார்? இந்த படிப்பை வந்து யார் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க? எல்லையற்ற தந்தை பகவான் வந்து சொல்லி கொடுக்குறார். சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். பாபா வந்து எல்லாமே பேலன்ஸ்ன்றார், ரெண்டுமே சமமா வச்சுக்கணும்ன்றார். நம்மளுடைய சரீர நிர்வாகம் சரி, குடும்ப விவகாரம் சரி, அதையும் சரி, அப்புறம் நம்ம இது ரெண்டுமே. ஆனா பாபா சொல்றார், சரீர நிர்வாகத்துக்கு நீங்க எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். பிறகு தனது முன்னேற்றத்திற்காகவும் கொஞ்சம் செய்ய வேண்டும். அப்ப நம்ம இந்த முன்னேற்றத்திற்காகவும் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். படிப்பு படிக்கணும், பாபா நினைச்சிட்டு கர்மங்கள் செய்யணும். நிறைய பேர் வேலை செய்தாலும் முன்னேறுவதற்காக படித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. அது வந்து அந்த வேற படிப்பு படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குது வாழ்க்கையில. அது வந்து எல்லைக்குட்பட்ட முன்னேற்றம் இருக்கிறதுன்றார் பாபா. அந்த மாதிரி சைட்ல படிச்சு அவங்க அதன் மூலம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குது. பாபா சொல்றாரு, இங்க எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற முன்னேற்றம் இருக்கிறது. ஆனா இங்க வந்து எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து எல்லையற்ற முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குது. எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற இரண்டிலும் முன்னேறுங்கள், ரெண்டுத்திலுமே முன்னேறுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது நாம் எல்லையற்ற உண்மையான வருமானத்தை அடைய வேண்டும் என்று புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள்னு பாபா சொல்றாரு. இப்போ உங்க புத்திக்கு தெரியுது நம்ம உண்மையான வருமானம், எல்லையற்ற உண்மையான வருமானத்தை அடையணும் அப்படின்ட்டு புத்தி சொல்லுது. இங்க அனைத்தும் என்ன ஆக போகுது? எல்லாம் மண்ணாக போகுது. எவ்வளவு நீங்கள் எல்லையற்ற வருமானத்தில் தீவிரம் செலுத்துகின்றீர்களோ அவ்வளோ எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் விஷயங்கள் மறந்து போகும். பாபா என்ன சொல்றாரு, இந்த எல்லையற்ற வருமானத்துல நீங்க தீவிரம் செலுத்த இந்த எல்லைக்குட்பட்ட வருமானம்ட்டு இருக்குது இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் தானாவே உங்க மறந்துரும்ன்றார். இப்போது அழிய போகிறது என அனைவரும் புரிந்து கொள்வார்கள்.
விநாசம் அருகாமையில் வர வர பகவானை தேடுவார்கள். ரொம்ப விநாசம் கிட்டக வர வர பகவானை தேடுவாங்க. விநாசம் நடக்கிறது என்றால் நிச்சயம் ஸ்தாபனை செய்பவர்களும் இருப்பார்கள். பாபா சொல்றாரு, விநாசம் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப கண்டிப்பா ஸ்தாபனை செய்பவர்களும் இருப்பாங்க தானே அப்படின்ட்டு சொல்றாரு. உலகத்தில் இருப்பவர்கள் எதையும் அறியவில்லை. ஆனா உலகத்துல இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. விநாசம் நடக்குதுன்னா அடுத்தது சத்தியுகம் வரணும். சத்தியுகம் வர்றதுக்கான ஸ்தாபனை செய்யறவங்களும் இங்க இருக்காங்கல்ல அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதை உலகத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்கல. பிரஜாபிதா பிரம்மகுமார் பிரம்ம குமாரிகள் ஆகிய நீங்கள் கூட வரிசை கிரமத்தில் படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள் பாபா சொல்றார். படிக்கக்கூடிய மாணவர்கள் விடுதியில் வசிக்கிறார்கள். இந்த படிக்கிற மாணவர்கள்லாம் விடுதியில இருப்பாங்க. ஆனா இந்த விடுதியோ தனிப்பட்டதுன்னு பாபா சொல்றாரு. இங்க நம்ம விடுதி தனிப்பட்டது. இந்த விடுதியில் சிலர் அது போல இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பாபா கூட இருக்கிறவங்க பாபா சொல்றாரு. யார் முதல்ல ஆரம்பத்துல வந்தாங்க இல்லையா, அவங்க இருக்கிறாங்க. அப்படியே வந்துட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க. அதனால இங்க பலவிதமானவர் வந்திருக்கின்றனர். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டைப்பா வந்திருக்காங்க. ஆனா அனைவரும் எப்படி வந்தாங்கன்னா பாபாக்காக வந்தவங்க. அதனால எல்லாமே நல்லவர்களாக வந்தனர் என்பது இல்லைன்ட்டு பாபா சொல்றார். சிறிய சிறிய குழந்தைகள் அழைத்து வந்தீர்கள். சின்ன சின்ன குழந்தைகள் கூட அங்க வந்தாங்க. நீங்க குழந்தைகளை பார்த்து கொண்டீர்கள். பிறகு அவர்கள் எத்தனை பேர் சென்று விட்டனர்? நிறைய குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள பாத்துக்கிட்டீங்க நீங்க கூட. ஆனா நிறைய பேர் போயிட்டாங்க இல்லையான்ட்டு பாபா சொல்றார். திரும்பி போயிட்டாங்க. தோட்டத்தில் மலர்களை பாருங்கள் பாபா சொல்றார். பறவைகளை பாருங்கள் எப்படி ஊட்டுகிறது. மனித சிருஷ்டியே இந்த நேரத்தில் இவ்வாறு இருக்கிறது. அந்த பறவைகள் எல்லாம் பாருங்க, அது எப்படி ஊட்டுது அதோடைய குட்டி பறவைக்கு. மனித சிருஷ்டி இந்த நேரத்துல இப்படிதான் இருக்குது. நமக்குள் எந்த பண்பாடும் இல்லாமல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. பண்பாடு உடையவர்களின் மகிமையை பாடினர். முன்னாடி எந்த பண்பாடும் இல்லாத இருந்துச்சு. எல்லாம் கலியுகத்துல இருந்தோம். அதனால ஒரு எந்த பண்பாடுமே இல்லாத இருந்துச்சு. அதனால பண்பாடு உடையவர்களுடைய மகிமையை பாடினர்ன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது தேவதைகளுடைய மகிமைய பாடினாங்க. நாங்கள் நிர்குணமானவர்கள், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை என கூறினார். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்தாலும் நாம் படைக்கக்கூடிய தந்தை மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை அறியவில்லை என உணர்கிறார்கள். எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க வந்தா கூட இங்க வந்தோடனே அவங்களுக்கு தெரியுது நம்ம படைக்கக்கூடிய தந்தை படைப்போடைய முதல் இடைக்கடையெல்லாம் தெரிஞ்சுக்கவே இல்லைன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு அவர்களால் என்ன பயன்? பாபா கேக்குறார். நீங்கள் கூட எதற்கும் பயன் இல்லாமல் இருந்தீர்கள். பாபா சொல்றார், நீங்க கூடமே எதுக்குமே பயன் இல்லாமல் தான் இருந்தீங்க. முன்னாடி பாபா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பயன் இல்லாமல் தான் இருந்தீங்க. இப்போது நீங்கள் பாபாவின் அதிசயம் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நீங்க எப்படி புரிஞ்சுன்னா நீங்க தான் பாபாவுடைய அதிசயம் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள்லாம் எதுவும் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க போய் அதை வெளியில சொல்லி எதுவும் செய்யலன்ட்டு பாபா சொல்றார். அவங்க எந்த பயனுமே இல்லை. அவங்க இங்க இப்படி இருக்கு அப்படின்ட்டு பாபா வந்துட்டாரு, இறைவன் வந்துட்டாருன்னு நியூஸ் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வந்துருவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க எதுவும் செய்யல. ஆனா பாபா சொல்றாரு, நீங்களுமே இப்படிதான் இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க பாபாவின் அதிசயம் புரிஞ்சுக்கிறீங்கன்றார் பாபா. பாபா விஸ்வத்திற்கே உங்களை என்ன பண்றாரு, அதிபதி ஆக்குறார். இந்த ராஜ்ய பதவியை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றார். அந்த போர் தொடுத்து பறிக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிறிது கூட யாரும் தடையை ஏற்படுத்தவே முடியாது. எந்த தடையுமே இங்க வராது. எப்படி இருந்த நாம் எப்படி மாறுகிறோம்? சாதாரண மனிதர்கள் அசுர குணங்களா இருந்த நாம் இப்ப தேவதையா மாறிட்டு இருக்கோம். ஆகையால் இப்படிப்பட்ட தன்னையின் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்கணும்னு பாபா சொல்றாரு. உலகத்தில் எவ்வளவு நிந்தனைகள் சண்டைகள் போன்றவெல்லாம் உண்டாகின்றன. இந்த மாதிரிலாம் எவ்வளவு நடக்குது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. 5000 வருடத்துக்கு முன்பு நடந்ததுதான்ட்டு பாபா சொல்றாரு. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. இவ்வளவு இந்த நிந்தனை சண்டை எல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததுதான். சாஸ்திரத்துல கூட இதெல்லாம் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. சாஸ்திரத்துல கூட அதான் பாபா சர்வ வியாபி அதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க இல்லையா. பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்கள் என்னென்ன இருக்கிறதோ மீண்டும் அவர்கள் பக்தி மார்க்கத்தில் படிப்பார்கள் என குழந்தைகளுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப திரும்ப துவாபர யுகம் வந்தோம்னா பக்தி மார்க்கத்துல இதே சாஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஞானத்தின் மூலம் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். இந்த நேரத்துல பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலம் தான் நம்ம எங்க போறோம், சொர்க்கத்திற்கு போறோம். இதுக்கு யாரெல்லாம் வரலையோ, யாருக்கெல்லாம் இந்த ஞானம் தெரியாதோ அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. அப்ப முழுமையான முயற்சியில ஈடுபடுங்க. இப்போது எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு கல்பமாக நடக்கும்னு பாபா சொல்றாரு.
இப்ப எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு நீங்க உங்களுக்கு கல்பமும் இதே மாதிரியே நடக்கும். எவ்வளவு நாம் உயர்ந்த பதவியை அடைவோம் என தனக்குள் சோதிக்க வேண்டும் பாபா சொல்றாரு. நீங்களே உங்களை சோதிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு நன்றா படிக்கின்றோமோ அவ்வளவு உயர்வோம் என ஒவ்வொரு மாணவரும் புரிந்து கொள்ள முடியும். இவர் நம்மை விட புத்திசாலி, நாமும் புத்திசாலியாக வேண்டும் அப்படின்னு நினைப்போமா. வியாபாரிகள் கூட நான் இவரை விட மேலே செல்ல வேண்டும், அதாவது புத்திசாலியாக வேண்டும் என முயற்சிப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்து அந்த மாதிரி முயற்சி எல்லாம் செய்வாங்க. அல்ப கால சுகத்திற்காக உழைக்கிறார்கள். அந்த வியாபாரிகள் கூட ஒருத்தவங்க பார்த்து அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா எதுக்காக அந்த மாதிரி உழைக்கிறாங்க? அல்ப கால சுகத்திற்கு தானே உழைக்கிறாங்க. ஆனா நீங்க சதா கால சுகத்திற்காக உழைக்கிறீங்கன்னு பாபா சொல்றார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுடைய எவ்வளவு பெரிய தந்தையாக இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு நமக்கு, இனிமேலும் இனிமேல குழந்தை நான் பெரிய தந்தைன்றார். பாபா உயர்வான தந்தையா இருக்கிறேன்ட்டு சொல்றாரு. சாக்கார தந்தையும் இருக்கிறார், நிராகாரம் இருக்கிறார். ரெண்டு தந்தையும் இருக்காங்க நமக்கு. சாக்கார தந்தையும் இருக்காரு, நிராகாரம் இருக்காரு. இருவரும் சேர்ந்தே இருக்கிறார்கள், இருவரும் சேர்ந்து கூறுகிறார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்தே பிரம்மா பாபாவும் சிவ பாபாவும் சேர்ந்தே இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே நமக்கு சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை இப்போது நீங்கள் எல்லையற்ற படிப்பை புரிந்து கொண்டீர்கள், வேறு யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபா தெரிஞ்சுட்டீங்க, படிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இதை வேற யாருமே புரிஞ்சுக்கல. முதல் விஷயம், நம்மை படிக்க வைப்பவர் யார் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பகவான் என்ன படிக்க வைக்கிறாரு? ராஜயோகத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கெல்லாம் ராஜ ரிஷின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கெல்லாம் ராஜா ஆக போற ரிஷிகள். அவர்கள் ஹடயோகிகள். ஆனா சன்னியாசிகளை சொல்றாரு, அவங்க ஹடயோகிகள். அவர்கள் கூட ரிஷி தான், ஆனால் எல்லைக்குட்பட்டவர்கள். பாபா சொல்றாரு, நீங்க எல்லையற்ற சன்னியாசம், அவங்க எல்லைக்குட்பட்டவர்கள்ன்றார். நாங்கள் வீடு வாசலை துறந்து விட்டோம் என கூறுகின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வீடு வாசல்லாம் திறந்துட்டு இங்க வந்துட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. இது என்ன நல்ல செயலான்ட்டு பாபா கேக்குறார். நீங்கள் கூட விகாரத்திற்காக துன்படும் போது வீடு வாசலை விடுகிறீர்கள். அவர்களுக்கு என்ன துன்பம் உண்டாயிற்று அப்படின்ட்டு கேக்குறாரு. நீங்களாச்சு விகாரத்துக்கு பிரச்சனை வரும்போது வீடு வாசல திறந்துறீங்க, ஆனா அவங்களுக்கு என்ன அந்த மாதிரி துன்பம் உண்டாயிடுச்சுன்னு கேக்குறாரு. உங்களுக்கு அடி விழுந்தது, அப்போதுதான் நீங்க உங்களுக்கு அடி விழுந்தனால்தான் நீங்க ஓடுனீங்க. ஒவ்வொரையும் கேளுங்கள் குமாரிகள், பெண்கள் எவ்வளவு அடி வாங்கினர், அப்போது வந்து விட்டனர். இதெல்லாம் எல்லாருக்கும் நடந்துச்சு இல்லையா? நம்ம அதெல்லாம் ஆரம்பத்தில் எவ்வளவு பேர் வந்தனர். இங்கே ஞான அமிர்தம் கிடைத்ததால் நாங்கள் ஞான அமிர்தத்தை அருந்த ஓம் ராதாயிடம் சென்று கொண்டிருக்கிறோம் என கடிதம் பெற்றுக்கொண்டு வந்தனர். ஆரம்பத்துல இந்த மாதிரி கடிதம் எப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னா, எங்களுக்கு இங்க ஞான அமிர்தம் கிடைக்குது, அதனால நாங்க அந்த ஞான அமிர்தத்தை அருந்ததுக்காக நான் ஓம் ராதை அங்க நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு, அந்த ஓம் மண்டலி நாங்க பேரு ஓம் ராதே இவங்க நாங்க அம்மா இருக்கும் போது அங்க ஓம் ராதைட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கடிதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த விகாரத்துக்கான சண்டை சச்சரவுகள் பூசல்கள் ஆரம்பத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பத்துல இருந்து நடக்குது. அசுர உலகம் அழியும் போதுதான் இவை முடிவுக்கு வரும்ன்றார் பாபா. ஏன்னா இது அசுர உலகமா இருக்கு, இது எப்ப அழியுதோ அப்பதான் இதெல்லாம் முடிவுக்கு வரும். அப்புறம் இந்த அரை கல்பத்துக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க யார்கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கிட்டு இருக்கீங்க? எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்துட்டு பாபா நம்ம புரிய வைக்கிறாரு. எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி தான் கொடுப்பாரு. அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு தான் அது கூட ஆஸ்தி கிடைக்குது, எல்லைக்குட்பட்ட தந்தை கொடுக்கறது. இங்கே பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தை இருவருமே ஆஸ்திக்கு உரிமையாளர்கள் என தந்தை கூறுகிறார். ஆனா நமக்கு இங்க பாபா எல்லையற்ற தந்தை ஆண் பெண் குழந்தை ரெண்டு பேருக்குமே எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். அந்த லௌகிக தந்தையிடம் பாகுபாடு இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா அந்த லௌகிக தந்தைகிட்ட இந்த சரீரத்தோட தந்தைகிட்ட பாகுபாடு இருக்கு. அவர் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆண் குழந்தை மட்டுமே வாரிசாக்குகிறார். மனைவியை அரை பாகதாரி என்கின்றனர். ஆனால் அவர்களுக்கும் பங்கு கொடுப்பதில்லை. அதுவும் கிடையாது. இப்பெல்லாம் உலகத்துல மனைவி கூட கொடுக்கறது இல்ல, பிள்ளைகளை தான் பார்த்து கொள்கின்றனர். பிள்ளைகள் பாத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் கொடுக்கறதே இல்லை. தந்தைக்கு பிள்ளைகள் மீது பற்று இருக்கிறது என்று பாபா சொல்றாரு. இந்த தந்தையும் முறைப்படி அனைத்து குழந்தைகளுக்கும் சொத்து கொடுக்கிறார். ஆனா இங்க அப்படி கிடையாது. பாபா இங்க எல்லாருக்குமே கொடுக்கிறார். இங்க ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்ற வேறுபாடெல்லாம் தெரியறதே கிடையாது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் எவ்வளவு சுகத்தின் சொத்தை அடைகின்றீர்கள்? பாபா சொல்றாரு, எவ்வளவு சுகத்தோட சொத்தை அடைகிறீங்க, எவ்வளவு சுகம் கிடைக்குது உங்களுக்கு. இருப்பினும் முழுமையாக படிப்பதில்லை என்று பாபா சொல்றாரு. படிப்பை விட்டு விடுகிறார்கள். இப்படி எல்லாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு கூட முழுமையா படிக்கிறது இல்ல, படிப்பை விட்டுறாங்க. பாபா இவர்கள் ரத்தத்தினால் எழுதி கொடுத்தனர். நிறைய பேர் ரத்தத்துல எழுதி கொடுத்தாங்களாம் பாபாக்காக.
பாபா நான் உங்களை பாபா மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சு இப்போது வருவதில்லை என என குழந்தைகள் எழுதுகின்றன. ஆனா அவங்க கூட இப்ப வரதே இல்ல. பாபா நீங்கள் அன்பு காட்டுங்கள் அல்லது எட்டி உதயுங்கள், நாங்கள் உங்களை விடவே மாட்டோம்ட்டு ரத்தத்தால் எழுதுகின்றனர். அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்திருக்காங்க. ஆனால் பாலனை எடுத்திருந்தாலும் போய் விடுகின்றனர். அப்படிப்பட்ட குழந்தைங்க கூட இங்கே பாபா வளர்ப்புல இருந்தவங்க கூட போயிட்டாங்க. இது அனைத்தும் நாடகம் என தந்தை புரிய வைக்கின்றார். சிலர் வியக்கும் வகையில் ஓடி விடுவார்கள்ட்டு பாபா சொல்றார். எல்லாம் நாடகம் தான் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இங்க அமைந்திருக்கும் போது இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தை எப்படி விடுவது என நிச்சயம் இருக்கிறது. ஆனா இங்க இருக்கும் போது புத்தி சொல்லும், எப்படி இந்த மாதிரி பாபாவை போய் விட்டுட்டு போறாங்க அப்படின்ட்டு நிச்சயம் இருக்குதான். இப்ப இருக்கும்போது நிச்சயம் இருக்குது, ஆனா அந்த மாதிரி போயிட்டாங்க போல இருக்கு. இது படிப்பு ஆகும் பாபா சொல்றாரு. அனைவரையும் கூட அழைத்து செல்வேன் என உத்தரவாதம் கொடுக்கின்றார். பாபா சொல்றாரு, நான் எல்லாரையும் கூட்டி செல்லத்தான் வந்திருக்கேன், கூடவே நான் அழைச்சு போவேன்னு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. சத்தியுகம் ஆரம்பத்தில் இத்தனை மனிதர்கள் இல்லை. பாபா சொல்றாரு, சத்தியுகம் ஆரம்பத்துல ஒரு 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போது சங்கமத்தில் அனைத்து மனிதர்களும், இப்ப சங்கமயுகம் கடைசியா அடுத்தது சத்தியுகம் வரப்போகுது, அதனால எல்லாருமே இருக்காங்க. சத்தியுகத்தில் மிகவும் குறைவாக தான் இருப்பாங்க. இத்தனை தர்மத்தை சேர்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தை மத்த தர்மத்தை சேர்ந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதற்கான முழு ஏற்பாடும் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சரீரத்தை விட்டு விட்டு சாந்தி தாமம் சென்றுடுவார்கள். அப்ப எல்லாரும் எங்க போயிடுவாங்க? சத்தியுகம் ஆரம்பத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. 9 லட்சம் பேர் தான் ஸ்டார்டிங்ல வருவாங்க. அப்படின்னா இத்தனை கோடி பேர் இருக்காங்களே, அவங்க எங்க போயிடுவாங்கன்னா பாபா சொல்றாரு, எல்லாம் சாந்தி தாம் போயிடுவாங்க. கணக்கு வழக்கை முடித்து விட்டு எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தார்களோ அங்கே சென்று விடுவார்கள். எல்லாருக்கும் கணக்கு வழக்கு இருக்குதுல, யார் யார் கூட இருக்குதோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு சாந்தி தாமத்துக்கு எங்கிருந்து நடிக்க வந்தோமோ அந்த இடத்துக்கே போயிடுவோம். அதோ 2 மணி நேர நாடகம். இப்போ வெளி உலகத்துல நடக்கிற சினிமா எல்லாம் சொல்றாரு, அது 2 மணி நேர நாடகம் தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா இதுவோ எல்லையற்ற நாடகம். இது என்ன பண்றோம், 5000 வருஷம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம். நம்மோட வீடு அதுதான், நாம அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் தான் பாபா சொல்றாரு. மேலும் ஒரு தந்தையினோட குழந்தைகள் என நீங்கள் அறிவீர்கள். எல்லாருமே ஒரு தந்தையோட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். சப்தத்திலிருந்து விடுபட்டு வசிக்கக்கூடிய இடம் நிர்வாண தாமம் பாபா சொல்றாரு. இப்ப இந்த சப்தத்துல இருந்து விடுபட்ட நிலை வசிக்கக்கூடிய இடம் தான் நிர்வாண தாமம். அங்கே சத்தம் எதுவுமே இருக்காது பாபா சொல்றார். பிரம்மத்தில் கலந்து விடுகிறார்கள் என மனிதர்கள் நினைக்கிறார்கள். இப்ப மனிதர்கள்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்களே, இதுக்கு முன்னாடி கூட நம்மளாம் கூட அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம், எல்லாரும் பிரம்மத்துல கலந்துருவாங்க அப்படின்னுட்டு. அதோட பிறவியே எடுக்க மாட்டாங்க, பிறவியே வேண்டாம் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி அதான் பாபா சொல்றாரு, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. சப்தத்தை கடந்த இடம் அது. ஆத்மா அழிவற்றதுன்னு பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. ஆத்மா அழிவற்றது, அதுக்கு ஒருபோதும் அழிவு ஏற்பட முடியாது என பாபா கூறுகின்றார். அப்ப கலந்துச்சு அப்படின்னா அது செத்து போச்சுன்னு தானே அர்த்தம். அதான் அது அழிவற்றது, ஆத்மா அழிவற்றதுன்னு பாபா வந்து சொல்றாரு. அதுக்கு அழிவு ஒருபோதும் ஏற்படாதுன்றார். எத்தனை ஜீவ ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள்? ஆத்மா அழியாதது அவ்வளவு பேருமே இருப்பாங்க. உடல் மூலமாக தன் பாகத்தை ஏற்று நடிக்கிறது அந்த ஆத்மாக்கள் தான் அப்படின்ட்டு பாபா சொல்றார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகத்தோட நடிகர்கள். இருப்பதற்கான இடமே பிரம்மாண்டம், அதுதான் வீடுன்னு பாபா சொல்றார். நம்ம இருக்கிறதுக்கான இடம் தான் அந்த பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம் வந்து வீடு அது அப்படின்ட்டு பாபா புரியுதான். ஆத்மா முட்டை வடிவம் போல காணப்படுகிறது. ஷேப் வந்து அந்த மாதிரி இருக்கு, ஓவல் ஷேப்ல. அங்கே பிரம்மாண்டத்தில் அதற்கு வசிக்கக்கூடிய இடம் இருக்கிறது. அங்கதான் வசிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாபா சொல்றார். புரியவில்லை என்றால் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் எனில் இன்னும் போக போக தாங்களாவே புரிந்து கொள்வீர்கள் பாபா சொல்றார். புரிஞ்சுக்கலீன்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி டெய்லியுமே நீங்க முரளி கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தானாவே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்ற. ஆரம்பத்துல புரியாத மாதிரி இருந்தா கூட போக போக டெய்லி பாபா சொல்ல சொல்ல புரிஞ்சு போயிடும்ன்ற. படிப்பை விட்டு சென்று விட்டீர்களானால் பிறகு ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாதுன்றார். ஒன்னும் அதுக்கப்புறம் நீங்க ஆனா படிப்பை விட்டு போயிட்டீங்கன்னா எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. இந்த பழைய உலகம் முடிய போகிறது, புது உலகம் ஆரம்பிக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் பாபா சொல்றார். நேற்று உலகத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள், இப்போது மீண்டும் உலகத்துக்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளீர் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றார், நேத்துதான் உலகத்துக்கு அதிபதியா உட்கார்ந்து இருந்தோம், இப்ப திரும்பவும் உலகத்துக்கு அதிபதியா ஆகிறதுக்காக நம்ம பாபா கிட்ட வந்திருக்கோம் அப்படின்ட்டு பாபா சொல்றார். பாபா யாரும் நம்மிடம் இருந்து பறிக்க முடியாத அளவிற்கு நம்மை அதிபதி ஆக்குகின்றார் என்ற பாடல் கூட இருக்கிறது அல்லவா.
பாபா சொல்றாரு பாருங்க, யாருமே நம்மள்ட்ட இருந்து பறிக்க முடியாது. அந்த மாதிரி நம்மள அதிபதியாக்குறான்னு பாடல் கூட இருக்குது. ஆகாயம் பூமி போன்றவைகள் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாமே ஆகாயம் பூமி 5 தத்துவங்கள் மீது கூட நமக்கு அதிகாரம் இருக்குது. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறது பாருங்கள். அனைவரும் சுயநலமுடையவர்களா இருக்கிறாங்க. இந்த உலகம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அங்கே இது போன்று இல்லை. ஆனா அங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த பணம் செல்வம் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன், இவைகளை நன்றாக பாதுகாத்து கொள்ளுங்கள் என லௌகிக தந்தை குழந்தைகளுக்கு கூறுவது போல சொல்றாருங்க இல்லையா? சில லௌகிக தந்தை வந்து இந்த மாதிரிலாம் பணம் செல்வம் எல்லாம் கொடுத்துட்டு போற, நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பணம் செல்வம் அனைத்தையும் கொடுக்கிறேன் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். அதே மாதிரி உங்களுக்கு நான் எல்லாமே தரேன் அப்படின்றார் பாபா. உலகத்துக்கே அதிபதி ஆக்குறேன் அப்படின்றார். நீங்க பாவன் உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என என்னை அழைத்தீர்கள். நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? பதித்த பாவனர் வாகருங்கள், இங்க இருந்து எங்களை காப்பாத்துங்கன்றீங்க. இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டீங்கல்ல, அதனால அங்க கூட்டு போறதுக்கு தான் அவங்க தூய்மையான உலகத்தை கூட்டு போதான் வந்திருக்கேன்றார் பாபா. ஆகவே நிச்சயம் தூய்மையாக மாற்றி விஸ்வத்திற்கு அதிபதி ஆக்குவேன். அப்ப கண்டிப்பா நான் உங்களை தூய்மையா மாத்திட்டு விஸ்வத்திற்கு அதிபதி ஆக்கிடுவேன். பாபா வந்து எவ்வளவு உத்தியோடு புரிய வைக்கிறார். இதனோட பெயரே சகஜ ஞானம் மற்றும் யோகம். பாபா சொல்றார், இதோட பெயர் வந்து சகஜமான ஞானம், இது ஒன்றும் கஷ்டமே இல்லை, சாதாரணமானது, மற்றும் இது யோகம்ன்றார். வினாடியின் விஷயம்தான், ஒரு வினாடியோட விஷயம்தான். இதான் வினாடியில் ஜீவன் முக்தின்ட்டு சொல்றாங்களேன்ட்டு பாபா சொல்றார். அப்படி நம்ம பாபா நினைவுல இருக்க 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 அந்த கடைசி அந்த வினாடியில நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? முக்தி, ஜீவன் முக்தி கிடைச்சிடும். இப்போது நீங்கள் எவ்வளவு தொலைநோக்கு புத்தியுடையவர்களாகிட்டீங்கன்னு பாபா சொல்றார். இப்ப வந்து நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துல உங்களோட புத்தி இல்லை இல்லையா? அதுதான் சொல்றாரு. நம்ம எல்லையற்ற தந்தை மூலமாக படித்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப பாபா வந்து நமக்கு நம்ம தந்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. தந்தை கூடவே அன்னைக்கு கூட முறையில சொன்னார், தந்தை கூடவே ஆசிரியரும் சத்குருவும் இருக்காருன்னு நினைச்சுக்கணும் பாபா சொன்னார். அந்த மாதிரி சிந்தனை வந்து இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சாந்தி, பாபா சொல்றாங்க, நாம் நமக்காக ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதில் நாம் ஏன் உயர்ந்த பதவி அடையக்கூடாது சொல்லி பாபா கேட்குறாங்க. நம்ம இப்போ நமக்காக ராஜ்யம் செஞ்சுருக்கோம்னா அதில் ஏன் நம்ம உயர்ந்த பதவி அடையக்கூடாது? ஒரு ராஜா ராணியா போகணும்ல, அதுக்காக கேட்குறாரு பாபா. குறைவாக ஏன் அடைய வேண்டும்? குறைவாக ஏன் பதவி அடையணும்னு சொல்லி பாபா கேட்குறாரு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது, அதில் கூட பதவிகள் இருக்கும் அல்லவா? இப்போ ராஜ்யமே ஸ்தாபனை ஆகுதுன்னா அதுல நிறைய பதவிகள்லாம் இருக்கும்ல. ராஜா ராணி, பிரஜைகள், வேலைக்காரன் வேலைக்காரி, அந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்கும். பாபா சொல்றாரு வேலைக்காரன் வேலைக்காரி கூட நிறைய இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் கூட மிகவும் சுகத்தை அடைவார்கள். வேலைக்காரன் வேலைக்காரி கூட சாதாரண விஷயம் கிடையாது. அங்க வந்து ஒரு லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யத்துல வேலைக்காரன் வேலைக்காரி இருக்காங்களோ அவங்க கூட மிக சுகத்தை அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஏன்னா அவங்க கூடவே இருக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது இல்ல. அவங்க கூடயே அவங்க சாப்பிட்டா சாப்பாடையே சாப்பிடுவாங்க, அவங்களோட மாளிகையிலே இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு பாக்கியம்தான். அவங்க கூட மிக சுகத்தை அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உடன் மாளிகைகளில் இருப்பார்கள், அவங்களோட லட்சுமி நாராயணனோட மாளிகைகள்ல இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளை பார்த்து கொள்வார்கள். அங்க இருக்கிற குழந்தைகளை, கிருஷ்ணர் மாதிரி குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாரையுமே பார்த்துக்குவாங்க. பாபா சொல்றாரு எவ்வளவு சுகமாக இருப்பார்கள், எல்லாருமே அவ்வளவு சுகமா இருப்பாங்க. பேரே சுகதாமா, சுகமா இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பேர் தான் வேலைக்காரன் வேலைக்காரி, பேர் மட்டும்தான் வேலைக்காரன் வேலைக்காரி இருக்கும். ஆனா வந்து ராஜா ராணி என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே வேலைக்காரர்களும் சாப்பிடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிரஜைகளுக்கு கிடைப்பதில்லை, ஆனா வெளியில உள்ள பிரஜைகளுக்கு லட்சுமி நாராயணன் சாப்பிட்ற சாப்பாடுலாம் கிடைக்காது. அவங்க வெளியில இருப்பாங்க. இவங்க தான் வந்து அரண்மனைக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே வேலைக்காரர்களும் சாப்பிடுவாங்க. ஆனா பிரஜைகள் வெளியில இருப்பாங்க, எப்பயாவது தான் வந்து ராஜாவை பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சாப்பாடுலாம் கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. வேலைக்காரர்களுக்கும் கூட மிகவும் மரியாதை இருக்கிறது, அதிலும் வரிசை கிரமம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. வேலைக்காரர்கள்ல கூட வரிசை கிரமம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய பதவி இருக்கு, இதெல்லாம் நிறைய சிந்திச்சு பார்க்கணும். பாபா சொல்றாரு, குழந்தைகளாக நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதி ஆகிறீர்கள். இப்ப நீங்க முழு உலகத்துக்குமே இப்ப அதிபதி ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வேலைக்காரர்களோ இங்கும் ராஜாக்களிடம் இருக்கிறார்கள். இளவரசர்களின் சபா கூடும்போது தங்களுக்குள் சந்திக்கிறார்கள் என்றால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்கள் போன்றவற்றை அணிந்திருக்கிறார்கள். இங்கே கூட ராஜாக்கள்கிட்ட வேலைக்காரர்களா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப
இப்போ இளவரசர்கள்லாம் சபா கூடும்போது அவங்க சந்திக்கிறாங்கன்னா அந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். அதிலும் கூட வரிசை கிரமத்தில் பெரிய அழகான சபை இருக்கிறது. அதில் ராணிகள் அமர்வதில்லை, அவர்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள். இங்க இருக்கிற ராஜாக்கள் பத்தி சொல்றாரு பாபா. இந்த துவாபர யுகத்துல இருந்து அதுல அந்த அழகான சபை இருக்கும், வரிசை கிரமத்துல பெரிய சபை இருக்கும். அதுல ராணிகள் உட்கார மாட்டாங்க, அவங்க திரைக்கு பின்னாடி இருப்பாங்க. இது அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. அவரை தான் நீங்கள் உயிர்தானம் அளிக்கக்கூடிய பிராணதாத்தா என்கிறீர்கள். நீங்க கடவுளை தான் என்ன சொல்றீங்க, பிராணதாத்தா சொல்லி சொல்றீங்க. ஏன்னா உயிர்தானம் அளிக்கக்கூடியவரே அவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அடிக்கடி சரீரத்தை விடுவதிலிருந்து காப்பாற்றுகிறார். பாருங்க, நமக்கு கூட இப்போ நோய் வருது, உடம்பு முடியல அப்படின்னா நம்ம ஞானம் யோகம் பாபாவை நினைக்க நினைக்க சக்தி கிடைக்குது. நம்மள சரீரத்தை விடுறதுல இருந்து கூட பாபா இப்ப காப்பாத்துறாரு. அடிக்கடி இப்ப பாபா நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, அங்கே மரணத்தை பற்றி கவலை இருப்பதில்லை. சத்தியுகத்துல நமக்கு மரணம் பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா மரணம்ன்றது ஒரு ட்ரெஸ் மாத்துற மாதிரி. சத்தியுகத்துல ஒரு உடலை விட்டு அடுத்த உடல் 150 வருடம் கழிச்சு இந்த உடல் விட்டுட்டு அடுத்த உடல் எடுக்க போறேன்ட்டு காட்சி கிடைக்கும். அப்படியே அந்த உடலை விட்டு ஆத்மா அடுத்த உடல் போயிடும். அங்க மரணத்தை பற்றி கவலையே அங்க இருப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே எவ்வளவு கவலை இருக்கிறது. இங்க பாருங்க, மரணம்னாலே எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா? யாராவது இறந்துட்டாங்கனாலே பயப்படுறாங்க எல்லாரும். கொஞ்சம் ஏதாவது ஆகிவிட்டால் எங்கே இறந்து விடுவோமோ என்று மருத்துவரை அழைக்கிறார்கள். இங்க கூட நமக்கு ஏதாவது திடீர்னு நெஞ்சு வலிக்குது, ஏதாவது ஒண்ணுன்னா ஐயோ இறந்துருவோமோன்னு ஒரு பயம், உடனே டாக்டர் அழைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே பயத்தின் விஷயமே இல்லை, அங்க யாருமே பயப்பட மாட்டாங்க. சத்தியுகத்துல மரணம்ன்ற பயமே இருக்காது. பயம்னாலே என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. பயம்ன்றது ஒரு விகாரம், அந்த விகாரமே அங்க இருக்காது யாருக்குமே சொல்லி பாபா சொல்றாரு. உங்க பயத்தினுடைய விஷயமே அங்க இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள் எனில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இங்க நீங்க அந்த மரணத்தையே வெற்றி அடைகிறீங்க. சொல்லுவாங்க டைம் வந்துருச்சு போயிட்டாங்க, அதனாலதான் காலம் வந்துருச்சு போயிட்டாங்க. மரணத்தை காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது டைம் வரும்போது போயிடுவாங்க. அது அந்த ஆத்மா உடலை விட்டு போகும். எப்போ போகும்னா அது கணக்கு வழக்கு முடிச்சிட்டுச்சுன்னா அந்த உடல்ல அது இருக்காது, அந்த உடலை விட்டு அது போயிடும். அந்த டைம் வரும்போது அது போயிடும். அதனாலதான் காலன் அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இப்ப நம்ம காலனே வெற்றி அடைறீங்கன்னு சொல்றாரு பாபா. நீங்க மரணத்தை வென்ற ஆத்மாவா மாறுறீங்க. நீங்க இந்த எப்படி சத்தியுகத்துல ட்ரெஸ் மாத்துற மாதிரி போறீங்களோ அந்த மாதிரி இங்கேயே நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போற மாதிரி போவீங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த உடலை விட்டு வெளியே வருவீங்கன்றாரு. அதனால நம்ம காலனை இப்ப வெற்றி அடைகின்றீர்கள் எனில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எவ்வளவு போதை இருக்கணும் பாருங்க. மரணத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா நம்ம அந்த மரணத்தையே வெல்ற ஆத்மாவா மாறிட்டு இருக்கோம்னா எவ்வளவு போதை இருக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. படிக்க வைக்கக்கூடியவரை நினைத்தாலே நினைவு யாத்திரையாகி விடுகிறது. பாருங்க, பாபா எனக்கு யார் படிப்பிக்கிறாங்க, எனக்கு டீச்சர் யார் எனக்கு டீச்சரா கிடைச்சிருக்கிறாரு, அவரை நினைச்சு பார்த்தாலே அதுவே ஒரு நினைவு யாத்திரை ஆயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம படிக்க வச்சு கொண்டு இப்ப எனக்கு யார் டீச் பண்ணிட்டு இருக்காங்க, இறைவனே எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்கும் போது அதுவே ஒரு நினைவு யாத்திரை ஆயிடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பா டீச்சர் சத்குருவை நினைத்தாலும் சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன அப்பாவா நினைங்க, இல்ல டீச்சரா கூட நினைங்க, இல்ல சத்குருவா கூட நினைச்சுங்க, எப்படி வேணாலும் நினைங்க, எல்லாமே சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ எண்ணம் சொல் செயல் தூய்மையாகிறது பாபா சொல்றாரு. பாபா கொடுக்குற உயர்ந்த வழிபடி எவ்வளவு நடக்கிறோமோ அந்த அளவு நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் தூய்மை ஆயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. புத்தியில் விகார எண்ணங்களே வரக்கூடாது. பாபா சொல்ற எண்ணத்துல கூட உங்களுக்கு அந்த விகாரங்கள் 5 விகாரங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களே வரக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. எப்போது சகோதரன் என உணர்கின்றீர்களோ அப்போது அது நடக்கும். நம்ம எப்ப மற்றவர்களை அந்த உடம்பா பார்க்காம அவங்கள ஆத்மாவா பாக்குறோமோ, நெற்றிபுரத்துல இருக்கிற ஆத்மா சகோதரன், இவங்க என்னுடைய சகோதரன், அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதுதான் அந்த விகார எண்ணங்கள் நமக்குள்ள வராது. அந்த 5 விகாரங்கள் சம்பந்தப்பட்ட எந்த எண்ணங்களுமே நமக்குள்ள வராது சொல்லி பாபா சொல்றாரு. அப்போதுதான் அது நடக்கும்ன்றாரு. சகோதரன் சகோதரி என்று உணர்வதால் கூட சீச்சி ஆகி விடுகின்றனர். அது ஆண் பெண்ன்றதுனால நம்ம பாக்குறதுனால பிரதர்ன்றோம் சிஸ்டர்ன்றோம். ஆனா அப்படி இருந்தா கூட நீங்க அந்த உணர்வு கூட சரியில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாவற்றையுமே விட அதிகமாக ஏமாற்றுவது இந்த கண்கள் தான். பாருங்க, எல்லாத்தோட மோசமானது இந்த கண்ணு தான் சொல்றாரு. நம்மள ரொம்ப ஏமாத்துது இந்த கண்ணுட்ட ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பார்ப்பது எதுவுமே உண்மை கிடையாது. பார்ப்பது அதுதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி கூட, பார்த்தது பொய், எல்லாமே கேட்கறது பொய், தீர விசாரிக்கிறது தான் மெய்ன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம பாக்குறது கிடையாது, அது சரி கிடையாது. நம்ம அந்த 9ன்றத நம்ம பக்கம் பார்த்தா 9ஆ தெரியும், அடுத்தவங்க பக்கம் பார்த்தா அது 6ஆ தெரியும்.
அப்போ வந்து நமக்கு வந்து எதையுமே நம்ம கண்ணோட்டத்துல புரிஞ்சிக்க கூடாது. அதை ஒவ்வொருத்தவங்களோட கண்ணோட்டத்துல வச்சு பார்க்கும்போது அது உண்மையான ரீசன் நமக்கு தெரியும். அதான் பாபா சொல்றாரு, அதிகமா இந்த கண்ணு தான் நம்மளை ஏமாத்துது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் பாபா 3வது கண் கொடுத்திருக்கின்றார். இப்ப நமக்கு பாபா 3வது கண்ணை கொடுத்திருக்காரு. 3வது கண் ஆத்மான்ற புரிஞ்சுக்கிறோம். அப்ப 3வது கண் நமக்கு கிடைச்சிருச்சு. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரன் என்று பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரையுமே சகோதரனா பாருங்க. இதற்கு தான் ஞானத்தின் 3வது கண் என்று பெயர். அந்த தேவிகளுடைய சித்திரத்துல அந்த நெற்றியில வந்து ஒரு பெரிய கண்ணு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அது ஆத்மா, அந்த ஞானத்தினுடைய 3வது கண்ணு தான் அது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா உணர்வு அடைஞ்ச அந்த கடைசி நேர காட்சி தான் அது. எல்லாருமே ஆத்மா உணர்வுல ஆத்மா வந்து ஜொலிக்கும். அந்த கடைசி நேர காட்சியை தான் அந்த தேவிகளுக்கு சித்திரத்துல அந்த கண்ணா காமிச்சிருக்காங்க. 3வது கண் நெத்தியில. பாபா சொல்றாரு, இந்த ஆத்மா சகோதரன் சகோதரன் நீங்க பார்வை எப்ப கொண்டு வரீங்களோ அதுதான் ஞானத்தினுடைய 3வது கண் என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. சகோதரன் சகோதரி தோல்வி அடைவதால் மற்றொரு வழி கண்டுபிடிக்கப்படுகிறது. பாபா ஃபர்ஸ்ட் பிரதர் சிஸ்டர் தான் பாத்துக்க சொன்னாரு. சகோதரன் சகோதரி அப்படி நினைச்சுக்கங்கன்னு சொன்னாரு. அந்த வழி கூட தோல்வி அடைஞ்சு போச்சுன்றாரு. அதனால்தான் இப்போ மற்றொரு வழியை கண்டுபிடிக்கப்படுகிறது. அது என்னன்னா, தன்னை சகோதரன் சகோதரன் என்று உணருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மிகவும் கடின முயற்சி தான். அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் ஆத்மாவா பாக்குறது, அந்த உடலையே பார்க்காம நம்ம ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். அதுவும் என்னுடைய சகோதரன், இவங்க சிவபாபாவுடைய குழந்தைன்ட்டு நம்ம நினைக்கிறது, நம்ம பார்வையை மாத்துறது ரொம்ப கடினமான பயிற்சின்னு சொல்றாரு. கடினமான முயற்சின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. பாடம் இருக்கிறது அல்லவா, சில மிகவும் கடினமான பாடமாக இருக்கும். சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, மேக்ஸ்லாம் பாருங்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், நிறைய பேருக்கு புரியாது. அந்த மாதிரி கடினமான பாடம்னு சொல்றாரு பாபா. இதில் கூட உயர்ந்த பாடம் நீங்கள் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதாகும். பாருங்க, இந்த ஞானத்திலே உயர்ந்த பாடம் என்னன்னா, நீங்க பெயர் உருவத்துல சிக்க கூடாது. இவங்க பெயர், இவங்க உருவம், அவங்க எனக்கு இவங்கள பிடிக்கும், அந்த மாதிரி எதுலயும் மாட்டிக்காம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மிகவும் பெரிய தேர்வாக இருக்கிறது. பாருங்க, இதுல கடவுள் வந்துட்டாரு, அவரே வந்து எக்ஸாமினரா உட்காந்து தேர்ந்தெடுக்கிறாரு. இதுல எதுலயும் மாட்டாம சிக்காம எந்த ஆத்மா வருதோ அதுதான் லட்சுமி நாராயணா தேர்ந்தெடுத்து போஸ்ட் கொடுக்குறாரு. பதவி கொடுத்து தலையில கிரீடம் வச்சு உட்கார வைக்கிறாரு. அப்ப பாருங்க, இதுல எல்லாம் தோத்து போயிடுறாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் நிறைய பேர் நடுவுல ஏதோ ஒரு வீக் பாயிண்ட்ல வந்து தோத்துடுறாங்க. அதனால இது மிகப்பெரிய தேர்வாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. மேல இருந்து டெஸ்ட் பேப்பர் அனுப்பிட்டு வேடிக்கை பாக்குறாரு. இந்த குழந்தை தோக்குதா, அப்ப தோத்துருச்சா அவ்வளவுதான் அப்படின்ட்டு விட்டுறாரு. அது மாதிரி நிறைய 8 டெஸ்ட் பேப்பர் இருக்கு. எல்லாத்துலயும் பாஸ் ஆகி போனாதான் நமக்கு வந்து அந்த உலக ராஜ்யமே கிடைக்கும். அது லட்சுமி நாராயணா ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டமான பதவி. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவார் பாபா. அது அடிக்கடி சொல்லுவாரு. ஞானம், இந்த ஞானமே வந்து ரொம்ப கஷ்டம். பாபா சொல்றாங்க, உலகிற்கு அதிபதியாக வேண்டும், முக்கியமான விஷயம் சகோதரன் சகோதரன் என உணருங்கள் என்று பாபா கூறுகின்றார். முக்கியமான விஷயமே நீங்க ஆத்மா சகோதரன் சகோதரன், எல்லாருமே சகோதரன் சகோதரன்றத உணரணும் சொல்லி பாபா சொல்றார். ஆகவே குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் பாருங்க. இதுனா சாதாரண பாடமானா, அப்ப எவ்வளவு முயற்சி செய்யணும் நம்ம. சாதாரண அந்த கலெக்டர் படிப்பு, ஐஏஎஸ் படிக்கிறாங்க, இதெல்லாம் கண்ணு முழிச்சு என்ன பண்ணுவாங்க, டீ போட்டு கொடுப்பாங்க, கண்ணு மூச்சு படிப்பாங்க, எவ்வளவு மெனக்கெடுவாங்க இல்லையா. திரும்ப திரும்ப 2 வருஷம் படிப்பாங்க, 3 வருஷம் படிப்பாங்க. டாக்டர்லாம் கூட அந்த மாதிரி படிக்கிறாங்க இல்லையா. அப்ப இது எப்பேற்பட்ட படிப்பு. லட்சுமி நாராயணன் ஆகுறதுன்னா சாதாரண விஷயமா. அதனால பாபா சொல்றாரு, எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் போக போக சிலர் எவ்வளவு துரோகிகள் ஆகி விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இருக்கிறவங்க கூட சில பேர் பாபாவுக்கே துரோகி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. இங்கே கூட இது போன்று இருக்கிறார்கள். இங்கே கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல நல்ல குழந்தைகளை மாயை தன்னுடைய உலக ஆக்கி கொண்டிருக்கின்றது. என்ன பண்றது, அவங்கள மாயா அந்த மாதிரி ஆக்கிடுச்சு சொல்றாரு பாபா. நல்ல நல்ல குழந்தை கூட மாயா வந்து என்ன ஆயிடுச்சு, அவருடையவங்களா மாயாவுடையவங்களா ஆக்கி வச்சிருக்கு சொல்றாரு பாபா. அப்போது என்னை விவாகரத்து செய்து விடுகின்றனர் என்று பாபா கூறுகின்றார். பாபா பாருங்க கஷ்டமா சொல்றாரு, என்னையே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க என் குழந்தைங்கன்ட்டு, விவாகரத்து கொடுத்து விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. பிரிந்த குழந்தைகள் மற்ற தந்தையுடையவராகவும், விவாகரத்து செய்த மனைவிகள் மற்ற கணவருடையவராகவும் ஆகிறார்கள். நமக்கு இருவரும் கிடைக்கின்றனர் என பாபா கூறுகின்றார். இந்த மாதிரி குழந்தைகள் கூட இங்க இருந்து போயிடுறாங்க, மற்ற தந்தையுடையவராகவும் ஆயிடுறாங்க, மற்ற கணவருடையவராகவும் ஆயிடுறாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
இப்போ நமக்கு இருவருமே கிடைக்கின்றனர் என பாபா கூறினார். நல்ல நல்ல பெண் குழந்தைகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு பாபாவிடம் விலகி போய் ராவணனுடையவராக ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்லி கஷ்டப்பட்டுக்கிறார் பாருங்க பாபா. நல்ல நல்ல பெண் குழந்தைகள், அது பெண் குழந்தைகள்னே சொல்றாரு பாபா. அவங்க விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டாங்களாம், பாபா விட்டுட்டு போயிட்டாங்களாம். பாபா சொல்றாரு, அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது அல்லவா. மாயா எதைத்தான் செய்வதில்லை, மாயை மிகவும் கடுமையானது என பாபா கூறுகின்றார். எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருங்களேன். ஈஸ்வரனே வேணான்ட்டு போயிட்டாங்க, அப்ப மாயா வந்து எதை தான் செய்ய வைக்கிறது இல்ல, மாயா மிகவும் கடுமையானது சொல்லி பாபா சொல்றாரு. கஜேந்திரனையும் யானையை கூட முதலை விழுங்கியதாக கூறப்பட்டிருக்க ஒரு கதை இருக்கு. யானையை வந்து முதலை விழுங்கிருச்சுன்ட்டு. அது மாதிரி இங்க கூட மகாரதிகளா கருதப்படுற பெரிய பெரிய நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் கூட பாபா விட்டு மாயா வந்து முழுங்கிடுது, பாபா விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. மிகவும் தவறு செய்து விட்டு அமர்ந்திருக்கின்றனர். சில பேர் வராங்க, ஆனா தவறு கூட செஞ்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. பாபாவை அவமரியாதை செய்யும் போது மாயை காயாக சாப்பிட்டு விடுகிறது. பாபாவுக்கே களங்கம் கற்பிக்கிறாங்க, அவமரியாதை பண்ணும்போது என்ன ஆயிடுது, மாயா வந்து காயாவே அவங்கள சாப்பிடுது, பச்சையா முழுங்கிடுது சொல்லுவாரு. அடிக்கடி பாபா சொல்லுவாரு, பச்சையா முழுங்கிறவங்களன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயை சிலரை ஒரேடியாக பிடித்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு சொல்வேன். முக்கியமான விஷயம் தந்தையை பற்றி தான். பாபா என்ன எவ்வளோ நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இன்னும் எவ்வளோ சொல்லுவாரு. ஆனா முக்கியமான விஷயமே பாபா பத்தி தான். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள் என முஸ்லிம்கள் கூட கூறுகிறார்கள். காலையில கூட ஏஞ்சோன்னா 4:45 5:30 எல்லாம் ஓதுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த நேரம் தூங்கக்கூடாது, தூக்கத்தின் ஏதோ ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, தூக்கத்தை விட தொழுகையே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் பாபா சொல்றாரு இங்கேயும். முஸ்லிம்கள் கூட சொல்றாங்கல்ல, அதிகாலை எழுந்து தந்தை நினைங்கள், அந்த நேரம் தூங்கக்கூடியது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வழியினால் தான் விகர்மம் விநாசமாகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இந்த அதிகாலையில இருந்து பாபாவை நினைக்கும் போதுதான் நம்மளுடைய பாவம் வந்து இருக்கு இல்லையா, 63 ஜென்ம பாவம் நம்ம ஆத்மால ஸ்டோரியா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு ஆத்மான்னு நினைச்சு பாபாவை நினைக்கும் போது தான், பரமாத்மாவை நினைக்கும் போது தான் அந்த பாவ கர்மம் வந்து விநாசம் ஆகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், முரளி படிக்கிறோம், பாபாவே 4 பாடம் இருக்கு, அதுல எது முக்கியமான பாடம்னா நினைவு தான், பாபாவை நினைக்கிறது தான். முரளி படிக்கணும், பாபான்னு நினைக்கணும், வேற வழியே இல்லை சொல்றாரு பாபா. வேற எந்த வழியுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாபா குழந்தைகளிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் பாருங்க. பாபா வந்து குழந்தைகள்கிட்ட எவ்வளவு சத்தியமானவரா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறார். ஒருபோதும் உங்களை விடுவதில்லை. எப்பயாவது நம்மளை விட்டுருக்காரா பாபா? விடவே மாட்டாரு. அதே மாதிரியே வந்திருப்பதே உங்களை திருத்தி உடன் அழைத்து செல்வதற்காக தான் சொல்லி சொல்றாரு பாபா. நான் வந்துக்கிறதே எதுக்கு, உங்களாம் நீங்க சீர்கெட்டு போயிருக்கீங்க இல்லையா, உங்களெல்லாம் திருத்தி உடன் அழைத்து போறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நினைவு யாத்திரையினால் தான் நீங்கள் சதோ பிரதானம் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்னை நினைக்க நினைக்க தான் நீங்க தூய்மை ஆவீங்க, மீண்டும் அந்த நிலையை சதோ பிரதான நிலையை அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பக்கம் சேமிப்பாகி கொண்டே போகும். எவ்வளவு நினைக்கிறீர்கள், எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் என உங்களுடைய கணக்கை வையுங்கள் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவு என்ன நினைக்கிறீங்க, எவ்வளவு சேவை பண்றீங்கன்றத கணக்கு வைங்க, சார்ட் வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வியாபாரிகள் கூட நஷ்டத்தை பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். இந்த பிசினஸ் பண்றவங்களாம் பாருங்களேன், கரெக்டா வரவு செலவுன்னு எழுதி வைப்பாங்க, கவனமா இருப்பாங்க, அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும், ஆனா நாளை பின்ன நஷ்டம் அதிகமாயிரும், நஷ்டம் ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதே மாதிரிதான் கல்பத்திற்கும் இப்ப நீங்க கணக்கு வழக்கு பார்க்கலன்னா நஷ்டமாகி விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அவ வியாபாரிகளை பார்த்து அந்த கத்துக்காங்க அந்த குணத்தை. வரவு செலவு பாருங்க, நான் எவ்வளவு பாபா நினைச்சிருக்கிறேன், எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நான் விஹாரத்துல போய் நஷ்டமாயிருக்குது, இன்னைக்கு எவ்வளோ டைம் நினைச்சிருக்கேன், எவ்வளோ டைம் இன்னைக்கு வேஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சார்ட் வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது நம்மளுடைய நன்மைக்காக தான் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எண்ணம் சொல் செயல் தூய்மையாக வேண்டும். புத்தியில் விகார எண்ணம் வரவே கூடாது. இதற்காக ஆத்மா சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ள கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. 2வது பாயிண்ட், பாபா கடமை உணர்வு கொண்டவராக இருப்பதால் குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்கிறார்.
பாருங்க அவருக்கு எனக்கு என்ன அப்படின்னு விட்டு கடைசிட்டு அவர் போல. அவருக்கு கடமை இல்லையா, நம்மளெல்லாம் திருத்தணும்னு வந்திருக்கிறாரு. ஐயோ என் குழந்தையெல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு திருத்தத்துக்காக வந்திருக்காரு. குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. இது போல குழந்தைகளும் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை நம்மளும் நம்ம பாபா கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருபோதும் பிரிவதோ அல்லது விவாகரத்து பாபாவை விட்டு விலகக்கூடாது, செய்யக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வாக்கு கொடுத்தோம்ல, பாபா உங்க கூடயே இருப்பான், பாபா நீ வந்தீன்னா உன் கூட வந்துருவான் பாபான்ட்டு பக்தியில சொன்னோம் இல்லையா. அப்ப நடுவுல விட்டுட்டு ஓடிடாதீங்க, டைவர்ஸ் பண்றாதீங்க, நீங்க என் கூடயே வாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. வரதானம்: சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்து விடக்கூடிய சகஜ யோகி ஆகுக. சதா லேசா ஆயிடுங்க, டபுள் லைட்டா ஆயிடுங்க. சுமையெல்லாம் பாபாட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாபாவுடைய கண்கள்ல கலந்து விடக்கூடிய, அவரோட கண்ணிலே அப்படியே கண்ணுல மணியா ஆயிடுங்க, கண்ணுல கலந்து விடக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. சகஜமான யோகி பாபா என் கூடவே இருக்கிறாரு, அவர் கண்ணுல தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை எப்படிலாம் தாங்குறாரு, அவரே நினைச்சிட்டே இருங்க, அப்படி சகஜ யோகி ஆயிடுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. சங்கம யுகத்தில் கிடைக்கும் குஷியின் பொக்கிஷம் வேறு எந்த யுகத்திலுமே அடைய முடியாது. இந்த சங்கம யுகம் குஷிக்கான யுகம். கடவுளே கிடைச்சிட்டாரு, வேற என்ன வேணும், நம்ம அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம். எதை தேடணுமோ அது கிடைச்சிருச்சு இல்லையா. பாபாவை தேடணும், இறைவனை தேடணும், இறைவனே கிடைச்சிட்டாரு. உலகத்துல யாருக்குமே இறைவன் கிடைக்கல, நமக்கு இறைவனே கிடைச்சிட்டாரு. அப்ப குஷியா இருங்கன்னு சொல்றாரு பாபா. அப்ப குஷியும் கிடைச்சிருச்சு, குஷியின் பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குது. இது வேற எந்த யுகத்திலயுமே கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு இருக்கிறது. இப்பதான் நம்ம பாபாவும் நம்ம குழந்தைகளும் சந்திக்கிறோம். பரமாத்மா ஆத்மாவின் சந்திப்பு நடக்கிறது. ஆஸ்தி இருக்கிறது, இப்ப ஆஸ்தி கிடைக்கிறது, வரதானம் இருக்கிறது. ஆஸ்தி மற்றும் வரதானம் இரண்டிலும் உழைப்பு இருக்காது. யாருக்கு ஆஸ்தி இருக்குதோ, யாருக்கு வரதானம் கிடைச்சிருச்சோ அவங்களுக்கு உழைப்பே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையால் உங்களது பட்டமே சகஜ யோகி. உங்களது பட்டமே என்னது? சகஜ யோகி தான். இதுவே ஒரு வரதானம் தான். யார் சகஜ யோகியா இருக்கிறாங்களோ, அவங்க அந்த வரதானத்தை வாங்கிட்டாங்களோ அவங்களுக்கு உழைப்பே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடியவில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பாபா நினைக்கிறதெல்லாம் பாபாவுக்கு பார்க்கவே பிடிக்கலையாம். பாபா சொல்றாரு, குழந்தைகளே உங்களது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து சுயம் லேசாகி விடுங்கள் என்று கூறுகின்றார். உங்களது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, எதுக்கு மூட்டை மூட்டையா தலையில வச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க தலையெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்றாரு. அவ்வளவு மூட்டை மூட்டையா வச்சுக்கிறீங்க, எல்லா சுமையும் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சுயம் லேசாயிருங்க, நான் பாத்துக்கிறேன் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை தனது கண்களில் அமர்த்தி கூடவே அழைத்து செல்லும் அளவிற்கு லேசாகி விடுங்கள். பாபா நம்மளை கண்ணுல உட்கார வச்சு கூட்டு போற அளவுக்கு நம்மளை அப்படியே லேசாயிட சொல்றாரு. ஏன்னா அவரு ரொம்ப லைட் அண்ட் மைட்டா இருக்கிறாரு, நம்ம ஒரு வெயிட்டா இருந்தானா எப்படி அவர் கூட போக முடியும். அதனால நம்மளும் லேசா இருக்க சொல்றாரு. நம்ம லைட்டா இருந்தாதான் அவரும் லைட்டா இருப்பாரு, ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். அதான் சொல்றாரு, லேசாயிருங்க, லேசாகி கூடவே போலாம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையிடம் அன்பு இருப்பதன் அடையாளம் என்னன்னா சதா லேசாகி தந்தையின் கண்களில் கலந்து விடுவதாகும். உண்மையிலே என் மேல அன்பு உங்களுக்கு இருக்குதுன்னா அதோட அடையாளம் எப்படி இருக்கணும்? நீங்க லேசா இருக்கணும். ஏன் இப்படி பாரமா இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. சதா லேசாகி தந்தையினோட கண்கள்ல கலந்துடணும், அப்பதான் என் மேல உங்களுக்கு அன்பு இருக்குன்னே அடையாளம் சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சகஜ யோகி ஆயிருங்கன்ற வரதானத்தை பாபா கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடிவிட்டால் வெற்றி சுரூபம் ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்ற, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு பிரச்சனையே. இந்த நெகட்டிவா திங்க் பண்ணி தான் நம்ம இந்த வரைக்கும், இந்த கலியுகம் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, இந்த எதிர்மறையா சிந்திக்கும் வழியை மூடிடுங்க, அந்த கேட்டை மூடிடுங்க. அந்த கேட்டை மூடிட்டீங்கன்னா வெற்றி சுரூபமா ஆயிடுவீங்க. அப்ப பாசிட்டிவா நம்ம சொர்க்கத்தின் பக்கம் கேட் ஓப்பன் ஆயிடும். அதனால வெற்றி சுரூபம் ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா ஸ்லோகன் சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.